نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله اللهم صل على محمد وبارك على محمد أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإذا قيل لهم آمنوا كما آمن الناس قالوا أنؤمن كما آمن السفهاء ألا إنهم هم السفهاء ولكن لا يعلمون وإذا لقوا الذين آمنوا قالوا آمنا وإذا خلوا إلى شياطينهم قالوا إنا معكم إنما نحن مستهزئون الله يستهزئ بهم ويمدهم في طغيانهم يعمهون صدق الله العظيم وقال النبي صلى الله عليه وسلم قل آمنت بالله ثم استقم صدق رسول الله صلى الله عليه وسلم. கண்ணியமிக்க மேலான சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு காலத்துக்கும் மனித சமூகத்துக்கு தேவையான ஒவ்வொரு அமல்களை அல்லாஹ் உருவாக்கி கொடுத்து கொண்டே இருக்கின்றார். சென்ற ரமதானுடைய காலங்களில் நாம் எல்லோரும் நோன்பு வைத்தோம். நோன்பின் மூலமாக எங்களுடைய ஈமான் பலமானது. இரவு காலங்களில் நின்று வணங்கினோம், அதனால் ஈமான் பலமானது. இப்பொழுது நாங்கள் எல்லாம் வீடுகளுக்குள் இருக்கின்றோம். பள்ளிவாசல்கள் செல்ல முடியாது. நல்ல பல ஹுதுபாக்கள், பயான்கள் எங்களால் கேட்கும் சந்தர்ப்பம் கிடையாது. மார்க்கத்துடைய தொடர்புகள் வெளிரங்கத்தில் குறைவாக இருக்கக்கூடிய ஒரு காலம். இந்த காலகட்டத்தில் மிக முக்கியமாக எங்களை இந்த தீனிலே, மார்க்கத்திலே, இஸ்லாத்திலே உறுதியாக வைத்துக் கொள்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, அதற்கான ஒரே ஒரு மருந்து தான் கல்விலே ஈமானை வளர்க்க வேண்டும். யாருடைய உள்ளத்தில் ஈமான் இருக்குமோ அவருடைய அமல்கள் ஒரு நாளும் குறையாது. அந்த ஈமான் எந்த அளவு இருக்க வேண்டும்? யாருடைய ஈமானை போல் இருக்க வேண்டும். அணுவளவு ஈமானும் இருக்கலாம், கடுகு அளவு ஈமானும் இருக்கலாம், ஒரு பருப்பின் அளவு ஈமானும் இருக்கலாம், ஒரு அப்பலின் அளவு ஈமானும் இருக்கலாம். ஆனால் தேவையான ஈமான் எவ்வாறான ஈமான்? நம் எல்லோருக்கும் தெரியும் ஈமான் என்றால் என்ன. முதல் கேள்வியே அந்த இடத்தில் பிழையாகிறது.
ஈமான் என்பது நாம் குர்ஆன் மதரசாவிலே பாடமாக்கினோமே, அந்த 6 விடயம்தான் ஈமான். ஆமன்து பில்லாஹி வ மலாயிகதிஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா. அல்லாஹ்வை கொண்டு ஈமான், நபிமார்களை கொண்டு ஈமான், ரசூல்மார்களை ஈமான், வேதங்களை ஈமான், கலா கதிர ஈமான், மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கின்றது என்ற ஈமான். இதில் கொஞ்சம் அளவும் சந்தேகம் வந்துவிடக்கூடாது. அதுதான் ஈமான். அணு அளவும் இவைகளில் சந்தேகம் வந்துவிடக்கூடாது. சரி, அந்த ஈமான் எந்த அளவு கூட வேண்டும்? யாருடைய ஈமானை போல் எங்களுடைய ஈமான் இருக்க வேண்டும்? அல்லாஹ் சூரா பக்ராவிலே சொல்கிறார், وَإِذَا قِيلَ لَهُمْ آمِنُوا كَمَا آمَنَ النَّاسُ. சஹாபாக்கள் அல்லாஹுவை ஈமான் கொண்டதை போன்று நீங்களும் ஈமான் கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டார். யாரை போல ஈமான் கொள்ளணும்? அப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு எப்படி ஈமான் கொண்டார்? உமர் ரலியல்லாஹு அன்ஹு எப்படி ஈமான் கொண்டார்? உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு எப்படி ஈமான் கொண்டார்? அலி ரலியல்லாஹு அன்ஹு எப்படி ஈமான்? இந்த ஈமான் தான் தேவை. அதனால தான் அல்லாஹ் சொல்கிறான், وَإِذَا قِيلَ لَهُمْ آمِنُوا كَمَا آمَنَ النَّاسُ. நாஸ் என்றால் சஹாபாக்கள். சஹாபாக்கள் ஈமான் கொண்டதை போன்று நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டால், இந்த ஈமான் இல்லாத முனாஃபிக் இருக்கிறாங்களே, இவங்க கேட்கிறாங்களாம், காலு அனுமினு கமா ஆமன சுஃபஹா. இந்த மடையர்கள் ஈமான் கொண்டதை போல நாங்க ஈமான் கொள்ளணுமா? மடையர்கள் என்று யார சொல்றாங்க? சஹாபாக்கள். மடையர்கள் ஈமான் கொண்டதை போல நாங்க ஈமான் கொள்ளணுமா? காலு அனுமினு கமா ஆமன சுஃபஹா. அல்லாஹ் சொல்றான், யார் மடையர்கள் தெரியுமா? நீங்க தான் மடையர்கள். அல்லாஹ் சொல்கிறான், சஹாபாக்கள் மடையர்கள் அல்ல, முனாஃபிக்குகள் தான் மடையர்கள். கண்ணியமிக்க சகோதரர்களே, இந்த காலத்தில் தேவையான ஒன்றுதான் ஈமான். வீட்டுக்குள் இருந்து கொண்டு ஈமானை வளர்க்க வேண்டும். குடும்பத்துக்குள் இருந்து கொண்டு ஈமானை வளர்க்க வேண்டும். அலா இன்னஹும் ஹுமுஸ் சுஃபஹா வலாகின் லா யஅலமூன். அல்லாஹ் சொல்றான், சஹாபாக்கள் அல்ல, நீங்கள் தான் மடையர்கள், உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. وَإِذَا لَقُوا الَّذِينَ آمَنُوا قَالُوا آمَنَّا. அல்லாஹ் சொல்றான், இந்த முனாஃபிக்கள் இருக்கிறாங்களே, ஈமான் உள்ளவர்களை சந்திச்சா சொல்லுவாங்களா, நாங்கள் ஈமான் கொள்றோமா? அப்ப சபைக்கு போனா, சமூகத்துள்ளுக்கு போனா மூமினை போல் நடிப்பாங்க. அல்லாஹ் சொல்ற, இப்ப தனிய வீட்டில் இருக்கிறோம், வீட்டுக்குள்ள ஜும்மா இல்லையே, வீட்டுக்குள்ள எவ்வாறு வாழ்ற? பள்ளிக்கு வந்தா ஈமான், மக்களோட சேர்ந்த ஈமான், சபைக்கு வந்த ஈமான். وَإِذَا لَقُوا الَّذِينَ آمَنُوا قَالُوا آمَنَّا وَإِذَا خَلَوْا إِلَى شَيَاطِينِهِمْ قَالُوا إِنَّا مَعَكُمْ
அவங்களுடைய ஷைத்தான்களை சந்திச்சா. அப்ப ஈமான் இல்லாதவன் யாரு? ஷைத்தான். ஈமான் இல்லாதவன் யாரு? அப்ப ஷைத்தான் ஜின் இனத்தில மட்டும்தானா மனித இனத்திலையும் இருக்கானா? மனித தோற்றத்திலையும் ஷைத்தான் இருக்கிறான். எங்களை யாரெல்லாம் வழி கெடுப்பார்களோ அவ்வளோ பேருக்கும் பேர் என்ன? ஷைத்தான். எங்களை வழிகெடுக்கிற நண்பன் அவன் ஷைத்தான். எங்களை தொலைவிடாத நண்பன் ஷைத்தான். எங்களை சாராயம் குடிக்கிறதுக்கு அழைக்கிற நண்பன் ஷைத்தான். எங்களை வட்டியின் பக்கம் எடுக்கும் நண்பன் ஷைத்தான். وَإِذَا خَلَوْا قَالُوا إِنَّا مَعَكُمْ إِنَّمَا نَحْنُ مُسْتَهْزِئُونَ. அல்லாஹ் சொல்றான், அல்லாஹு يَسْتَهْزِئُ بِهِمْ وَيَمُدُّهُمْ فِي طُغْيَانِهِمْ يَعْمَهُونَ. அல்லாஹ் உங்களோட ஜோக் பண்ணுவான். அல்லாஹ்வுடைய விளையாடுறீங்க, ஈமான் விஷயத்துல விளையாடுறீங்க. ஈமான கல்புல உறுதியாக்கி கொள்ளும். தனிமையில தான் இருக்கிறோம், குடும்பத்தோட தான் இருக்கு. இதுக்கு பெரிய ஒரு சம்பவம் ஒன்று இருக்குது. அபூபக்கர் ரலியல்லாஹுடைய சம்பவம். மக்காவுடைய வாழ்க்கை இருக்குது, இவ்வாறு தான் இருந்து. மக்காவுடைய வாழ்க்கையில எங்கேயாவது பள்ளி வாசல்ல போய் தொழுதாங்களா சஹாபாக்கள்? மக்காவுடைய வாழ்க்கையில பள்ளி இல்லையே, அவங்க வீடுகளில் தொழுறது. ஆனா ஈமான விட்டு கொடுக்கலையே யாரும். நமக்கு தெரியும், இந்த உம்மத்துடைய ஆக தலைவர் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு. இவர் எந்த அளவு ஈமானுடைய உச்சகட்டத்தில் இருந்தார், எதனால் இருந்தார்? ரெண்டு விடயம் இருக்கு. எப்படி ஈமான் கூடும்? இப்ப வீட்டுக்குள்ள இருந்து எப்படி ஈமான கூட்டுறது? நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம். ஒரே ஒரு வழி என்ன தெரியுமா? ஈமான கூட்டுறதுக்கு இந்த குர்ஆன கருத்தை விளங்கி ஓதும், அல்லது குர்ஆனை பத்தி பேசப்படுவதை கேட்கும். ஈமான் கூடும். வேறொன்றாலையும் ஈமான் கூட. وَإِذَا تُلِيَتْ عَلَيْهِمْ آيَاتُنَا زَادَتْهُمْ إِيمَانًا. எங்களுடைய அத்தாட்சிகள் ஆயத்துகள் ஓதி காட்டப்பட்டால் ஈமான் கூடிடும். அபூபக்கர் ரலியல்லாஹு என்ன செய்வாங்க தெரியுமா? ஈமான கூட்டுறதுக்கு வீட்டுடைய வாசல்ல முற்றத்தில் ஒரு பள்ளி வாசல் கட்டி வச்சிருந்தார். தான் தனியத்தான், வேறொத்தரும் அல்ல, தனியத்தானே தொழணும் நாங்களும். அபூபக்கர் ரலியல்லாஹுடைய மனைவி, அபூபக்கர் ரலியல்லாஹுடைய உம்மா, அபூபக்கர் ரலியல்லாஹுடைய வாப்பா. வாப்பாவே இஸ்லாத்துக்கு வந்தது பின்னால்தான், அபூ குஹாஃபா. அபூபக்கர் ரலியல்லாஹுடைய உம்மா நேரத்தோடு இஸ்லாத்துக்கு வந்திருந்தாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு மக்கால 2 திருமணம் முடிச்சிருந்தாங்க. ஒன்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய உம்மா, அடுத்தது அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய உம்மா. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய உம்மா தான் உம்மு ரூமான். அஸ்மா ரலியல்லாஹுடைய உம்மா தான் கத்லா. அஸ்மா ரலியல்லாஹுடைய உம்மா இஸ்லாத்துக்கும் வரல அப்ப, கத்லா. இந்த உம்மு ரூமான், இந்த ஆயிஷா, இந்த அஸ்மா, இந்த பிள்ளைகளை வைத்துக்கொண்டு குர்ஆன் ஓதுவார். கடைசியாக மக்காவில் அவர்களுக்கு வாழ முடியாது என்ற சூழ்நிலைக்கு வந்தாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு மக்காவில் வாழ இயலாது. என்ன செஞ்சாங்க? மக்காவை விட்டுட்டு எத்தியோப்பியாவுக்கு போறதுக்கு முடிவெடுத்தார். ஏன்னா ஈமான வளர்க்கணுமே, ஈமான வளர்க்கணுமே, எங்கேயாவது போய் ஈமான வளர்க்கணும். பர்குல் ஹிமாத் என்ற இடம் இருக்குது மக்காவில். இந்த இடத்துல வைத்து ஒரு காஃபிர் சந்திக்கிறார் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை. கேட்டார், அபூபக்கர் எங்க போறீங்க? எனக்கு மக்கால் இருக்க முடியாது, நான் மக்கா விட்டுட்டு போறேன்.
அவர் கேட்டார், உங்களை மாதிரி மக்கள் இந்த மக்கா விட்டுட்டு போறதா? நீங்க எவ்வளோ நல்ல குணமுள்ள நல்ல அஹ்லாக்குள்ள மக்கள் நீங்க. என்ன அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சிறுபிராயத்திலிருந்தே நல்ல குணம் உடையவர். அபூபக்கர் ரலியல்லாஹுடைய விருந்து, யார் வந்தாலும் விருந்து கொடுப்பார் அபூபக்கர் ரலியல்லாஹு. அது இயற்கையான குணம். முதலாவது குடல்வாய் ஜனத்தோட சேர்ந்து நடப்பார். சொன்னார் அந்த காஃபிர், நீங்க குடும்பத்தோட சேர்ந்து நடக்கிற மனிதன். இரண்டாவது சொன்னார், நீங்க விருந்தாளிகளுக்கு விருந்து கொடுக்கிற மனிதன். மூன்றாவது சொன்னார், கஷ்டப்படுறவர்களுக்கு சம்பாதித்து கொடுக்கிற மனிதன் நீங்க. நீங்க ஒரு நாள் மக்கா விட்டு போக இயலாது. உடனே அவர் சொன்னார், என்னுடைய பொறுப்புல வாங்க நீங்க மக்காவுக்குள்ள. ஏன்னா மக்கா விட்டு வெளியே போயிட்டார். அவர் கூட்டிட்டு வாரார் மக்கா உள்ளுக்கு. தன்னுடைய பொறுப்புல மக்காவுக்குள்ள திரும்ப வந்து அபூபக்கர் ரலியல்லாஹு என்ன செய்தாங்க தெரியுமா? தன்னுடைய வீட்டு முற்றத்தில் ஒரு பள்ளிவாசல் கட்டுறார். எங்கட வீடுகளில் நாங்கள் அப்படித்தான் சொல்லுகிறோம், பள்ளி கட்ட தேவையில்லையே. எங்கட முன் வாசல், முன் ரூம், எங்கட அறை, அதை பள்ளி ஆக்குறோம். என்ன செஞ்சாங்க? பள்ளி ஆக்கிட்டு சத்தம் விட்டு குர்ஆன் ஓதுவாங்க. சத்தம்டே நான் சொன்னனே, ஆயத்தை ஓதி காட்டினே, எதால ஈமான் கூடும்? குர்ஆன ஓத 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 ஈமான் கூடும். குர்ஆன் ஓதுறது மாத்திரமல்ல, தேம்பி தேம்பி அழுவாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு காரஜுலன் பக்கா, அழக்கூடியவர், அழுதுருவார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சக்கராத்தில், நபி அவங்க சக்கராத்தில் இருக்கும் பொழுது கடைசி தொழுகை நபி அவங்க தொழுவிச்சாங்க. மக்ரிபுடைய தொழுகை, இஷாவுடைய தொழுகைக்கு வுது எடுக்கிறாங்க, மயங்கி விழுந்துட்டாங்க. திரும்ப வுது எடுத்தாங்க, மயங்கி விழுந்துட்டாங்க. திரும்ப வுது எடுத்தாங்க, மயங்கி விழுந்துட்டாங்க. சொன்னாங்க, முரு அபா பக்ரின் ஃபல் யுஸல்லி பின்னாஸ், அபூபக்கருக்கு சொல்லுங்க மக்களுக்கு தொழுவிக்கட்டும். ஆயிஷா ரலியல்லாஹு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், அவர் உங்களோட முசல்லால போய் நிற்க மாட்டார், அழுதுருவார், தாங்க மாட்டார். அவர் அழக்கூடிய ஒரு மனிதர் அவர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. என்ன செய்வார்? மக்காவில் தன்னுடைய வீட்டு முற்றத்தில் குர்ஆனை பிரட்டி வச்சு சத்தமிட்டு அழுது அழுது ஓதுவார். உடனே பக்கத்தில் இருக்கிற காஃபிர் பெண்கள், ஆண்கள், பிள்ளைகள் எல்லாம் அப்படியே ஓடி வந்து கேட்டுட்டு இருப்பாங்க, இது என்னடா இது, அபூபக்கர் அழுகிறார். ஈமான்ட உச்சகட்டம் குர்ஆன்ல தான் இருக்கு. கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த காலகட்டம் ஈமான் குறைகிற காலம். ஏன் 2 ஜும்ஆ 3 ஜும்ஆ 4 ஜும்ஆ இல்லாமல் போகும் பொழுது ஈமான் அப்படியே குறைஞ்சிரும். என்ன செய்யணும்? வீடுகளில் சத்தமிட்டு குர்ஆன் ஓதும். பிள்ளைகளை சத்தமிட்டு குர்ஆன் ஓத சொல்லும். மக்ரிபிலிருந்து இஷா வரைக்கும் சூரா முல்க், சூரத்து சஜிதா, சூரா வாக்கியா எவ்வளவு ஓதலுமோ சத்தமா. ஏன் சத்தமா ஓதுறது? ஈமான் கூடும். சுபக தொழுதுட்டு வீட்டில் இருந்து சத்தமா குர்ஆன் ஓதும், யாசீன் ஓதுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவையில பனு இஸ்ராயில் ஓதுவார்கள், சூரத்து ஜுமர் ஓதுவார்கள். சத்தமிட்டு இந்த 2 நேரமும் எங்களுக்கு எவ்வளோ சத்தமுடையலுமோ அவ்வளோ சத்தமா குர்ஆன ஓத 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 ஈமான் கூடும். எங்களோட வெற்றி சார்ஜ் ஆகும். எங்களுடைய ஈமான்ல அதிகரிப்பு உண்டா? இப்ப என்ன நடக்குது? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இவ்வளோ சத்தமா ஓதுறாரே குர்ஆன, அழுகிறாரே. இதை போய் சொல்லி கொடுத்துட்டாங்க மக்காவுடைய தலைவர்களிடத்தில். மக்காவுடைய தலைவர்கள் எல்லாம் சொல்றாங்க, இது என்னது அபூபக்கர் வீட்டிலிருந்து இந்த வேலையை செய்தி, இந்த வேலையை செய்றீங்க என்ன அபூபக்கர்?
அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு விட்டு கொடுக்கவே இல்லை. அதனால தான் இந்த உலகத்தில் நபிமார்களுக்கு பிறகு சித்தீகீன்களில் உயர்ந்த கூட்டத்தை அடைந்தார் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு. ஈமானில் உயர்ந்தவர். சொல்லுவாங்க மாஃபாக அபூபக்கர், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அமலால் முந்தவில்லை, அவர்கிட்ட பெரிய பெரிய அமல்கள் காணப்படவில்லை. வமா வகர ஃபில் கல்ப், அபூபக்கர் ரலியல்லாஹுடைய கல்பில் இருந்த ஈமான் இருக்குதே, அசைக்க முடியாத ஈமான். ஈமான் தான் தேவை, ஈமான். அதனால அல்லாஹ் யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஆமினூ, ஈமான் கொண்டவர்களே ஈமான் கொள்ளுங்கள். ஈமான பலப்படுத்தோம், ஈமான உறுதிப்படுத்தோம். குர்ஆன ஓதி ஓதி முதலாவது அம்சம் இந்த குர்ஆன ஓதும். எவ்வளோ ஓதேலுமோ குர்ஆன ஓதும். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு குர்ஆன ஓதி 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 அழுது கொண்டே இருப்பாங்க. ஏன்? குர்ஆன கையில் எடுத்தாலே ஈமான் கூடி. ஏன்னா அவ்வளோ இறை வாக்கு தானே, அல்லாஹுடைய வாக்கு தானே அதுக்குள்ள இருக்கு. அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, இன்னஹு லகௌலுன் ஃபஸ்ல் வமா ஹுவ பில் ஹஸில். இந்த குர்ஆன் மட்டும்தான் உண்மை, இதுல ஜோக் இல்ல குர்ஆன்ல, இதுல விளையாட்டு இல்ல குர்ஆன்ல. தனிமையிலிருந்து ஓதி பாருங்க குர்ஆன, ஈமான் கூடும். சஃபையில ஓதி பாருங்க, ஈமான் கூடும். மக்களிடத்துல ஓதி காட்டுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு இடத்துல சொன்னாங்க, அப்துல்லா சூரத்துன் நிசாவை கொஞ்சம் ஓதி காட்டுவாப்பா. ரசூலுல்லாஹ் ஓதினது மாத்திரமல்ல கேட்டாங்க. வீட்டில் பிள்ளைகள் இருப்பாங்க, மனைவி இருப்பாங்க, மனைவிட்ட சொல்லணும் கொஞ்சம் ஓதுங்க, கேட்க போறேன், ஈமான் கூடும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூரத்துன் நிசாவ அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு ஓதுறாங்க. وَكَيْفَ إِذَا جِئْنَا مِنْ كُلِّ أُمَّةٍ بِشَهِيدٍ وَجِئْنَا بِكَ عَلَى هَؤُلَاءِ شَهِيدًا என்ற ஆயத்து வருது. அப்துல்லா பின் மஸ்ஊத் சொல்றார், நபியுடைய கண்களை பார்த்தேன், கண்ணீர் வடிஞ்சு கொண்டிருக்கு. கண்ணால கண்ணீர் வடியுது. ஹஸ்பு போதும் என்றார். ஏன்? எப்ப கண்ணீர் வரும்? கண்ணால கண்ணீர் சும்மா வருமா? ஈமான் கூடும் பொழுது கண்ணால கண்ணீர் வரும், அவ்வளவுதான். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு நாள் தஹஜ்ஜுடைய நேரம் நபியிடம் அனுமதி கேட்க போறாங்க. நபி அவங்க அழுது அழுது ஏலாம உட்கார்ந்திருக்கிறாங்க. கேட்டாங்க பிலால், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவிடம், ரசூலுல்லாஹ் அன்றைக்கு என்ன நடந்துச்சு? சொன்னாங்க, இன்று இரவு ஒரு ஆயத் இறங்கியது, அதை சிந்திச்சு செயல்படாதவன் நாசமடையட்டும். நபி அவங்க எப்போ ஓதுவாங்க தெரியுமா? தஹஜ்ஜத்திலே ஓதிடுவாங்க. ஏன்? ஈமான் கூடும். தஹஜ்ஜத்ல எழும்பி டாய்லெட்ல உட்கார்ந்து துனியாவை பத்தி சிந்திக்கப்படாது. தஹஜ்ஜத்ல எழும்பி இருந்து காலையில டீ குடிக்கிறதா, பிளேன் டீ குடிக்கிறதா, காஃபி குடிக்கிறதா, காலை சாப்பாடு இடியாப்பமா பிட்டா? காலையில எழும்பினதோட முதல் செய்ய வேண்டிய வேலை ஈமான கூட்டம். அதுக்கு என்ன செய்யணும்? சூரா ஆல இம்ரானுடைய கடைசி 10 ஆயத்தை மோதும். இன்ன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாதி வல் அர்தி வக்திலாஃபில் லைல் லஆயாத்தின் லிஉலில் அல்பாப் الذين يذكرون الله قياما وقعودا وعلى جنوبهم ويتفكرون في خلق السماوات والأرض ربنا ما خلقت هذا باطلا سبحانك فقنا عذاب النار ربنا إنك من تدخل النار فقد أخزيته وما للظالمين من أنصار
ربنا إننا سمعنا مناديا ينادي للإيمان أن آمنوا بربكم فآمنا ربنا واغفر لنا ذنوبنا وكفر عنا سيئاتنا وتوفنا مع الأبرار ربنا وآتنا ما وعدتنا على رسلك ولا تخزنا يوم القيامة إنك لا تخلف الميعاد. தஹஜ்ஜத் எழும்பி ஓதி பாருங்க, ஈமான் கூடி. ஓதுங்க, கட்டாயம் ஓதுங்க. சும்மா கேட்கிறதெல்லாம் மூடி வச்சிடாம சூரா ஆல இம்ரானுடைய கடைசி 10 ஆயத்தை பெட்ரூம்ல எழுதி வைங்க. எழும்பி உட்கார்ந்ததோட அதை பார்த்து ஓதுங்க, கருத்தை கொஞ்சம் விளங்கி ஓதுங்க. நபி அவங்க அழுதாங்க, தேம்பி தேம்பி அழுதாங்க. ஏன்? ஈமான் கூடி. காலையில ஈமான் கூடினா போதுமே. إن في خلق السماوات والأرض واختلاف الليل والنهار لآيات لأولي الألباب. அல்லாஹ் சொல்றான், வானத்துடைய பூமியுடைய இரவு பகல் மாறி மாறி வருவதில் புத்திசாலிகளுக்கு படிப்பினை இருக்கிறது. சும்மா மாத்த இல்லை, இரவையும் பகலையும் வானத்தையும் பூமியை சும்மா படைக்க இல்லை. லஆயாத்தில் லிஉலில் அல்பாப் அல்லதீன யذ்குரூன அல்லாஹ். அல்லாஹ் சொல்றார், இந்த புத்திசாலிகள் அல்லாஹ்வை நினைச்சிட்டே இருப்பாங்க. யார் நினைச்சிட்டு இருப்பாங்க? அல்லாஹ்ட சிந்தனை. ஈமான் அதுதானே. சமைக்கிறீங்க, இறைச்சி வெட்டுறீங்க, யார சிந்தனையோட? அல்லாஹ்ட சிந்தனையோட. தூங்குறீங்க, யார சிந்தனையோட? அல்லாஹ்ட அதானே திக்ர், அதானே ஈமான். الذين يذكرون الله قياما وقعودا وعلى جنوبهم. அவங்க நின்று கொண்டு அல்லாஹ்வை நினைப்பார்கள், உட்கார்ந்து கொண்டு அல்லாஹ்வை நினைப்பார்கள், தூங்கிக் கொண்டு அல்லாஹ்வை நினைப்பார்கள். யார் மூமின்? யார் மூமின்? தூங்குறார், வெளியில பார்த்தா ஏசியை போட்டு தூங்குறார், ஆனா கல்வி எங்க? அல்லாஹ்வோட. உட்கார்ந்து இருக்கிறார், ஏதோ யோசிச்சு, என்னடா யோசிக்கார், இவ்வளவு பெரிய மலையை உடைக்க போறாரா? இல்ல, அல்லாஹ் என்ன பார்த்துட்டு இருக்கிறானே சிந்தனை. விக்ர் தான் வாயால செய்யறது மட்டுமல்ல, விக்ர் கல்ப், விக்ர் கல்பி. وَيَتَفَكَّرُونَ فِي خَلْقِ السَّمَاوَاتِ وَالْأَرْضِ. வானம் பூமியுடைய படைப்புகளை பற்றி சிந்திப்பார்கள். சிந்திச்சு அவங்க சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? ரப்பனா மா خلقت هذا باطلا. ரப்பே, நீ எதை வீணாக படைக்கவில்லை ரப்பே. சுப்ஹானக், நீ தூய்மையானவன். ஃபகினா அஸாபன் நார், நரக வேதனை விட்டு எங்களை பாதுகாத்திரியா அல்லாஹ். அவங்க சொல்லுவாங்களா? திரும்ப தாஜ்ஜத்ல ஒரு துஆ இதுதான். சுபஹ்க்கு எழும்பினதோட இதை ஓதுங்க இன்ஷா அல்லாஹ். எவ்வளோ ஈமான் கூடுதுன்னு பார். ரப்பனா இன்னக மன் துத்கிலின் நார ஃபகத் அஹ்ஸைதா. ربنا إنك من تدخل النار فقد أخزيته وما للظالمين من أنصار. அநியாயக்காரர்களுக்கு எந்த உதவியாளனும் கிடையாது யா அல்லாஹ். அது அடுத்த துஆ, ரப்பனா இன்னனா சமிஅனா முனாதியை யுனாதி லில் ஈமான். ரப்பே, ஒரு அழைப்பாளர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் நீ அனுப்பினாய். அவர் உன்னை நம்பும்படி சொன்னார், நம்பி வாழ்றோம் யா அல்லாஹ். எவ்வளோ ஆழமான கருத்து. அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட நாங்க பார்க்க இல்லை, நம்பிட்டோம். அல்லாஹ் கிட்ட சொல்றோம், யா அல்லாஹ் ரப்பனா இன்னனா சமிஅனா முனாதியன் யுனாதி லில் ஈமானி அன் ஆமினு பிரப்பிக்கும் ஃபஆமன்னா.
ரப்பே நாங்க நம்பிட்டோம் யா அல்லாஹ். ரப்பனா யா அல்லாஹ் எங்களை மன்னிச்சிரு யா அல்லாஹ், எங்களோட பாவங்களை மன்னிச்சிரு யா அல்லாஹ், நரகத்தை விட்டு எங்களை பாதுகாத்துரு யா அல்லாஹ். ரப்பனா வ ஆதினா மா வஅத்தனா அலா ருசுலிக். கடைசி துவா, யா அல்லாஹ் ரசூல்மார்களுக்கு எதை வாக்களித்தாயோ அதை தாயா அல்லாஹ். வலா துஹ்ஸினா யௌமல் கியாமா. கியாமத்துடைய நாளையில் எங்களை கேவலப்படுத்திடாதே யா அல்லாஹ். இன்னக லா துக்லிஃபுல் மீஆத். நீ ஒரு நாளும் வாக்குக்கு மாறு செய்ய மாட்டாய் யா அல்லாஹ். எப்போ ஓதணும்? எழும்பினது. எவ்வளோ ஈமான் கூடும். ஆகவே கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த காலத்துக்கு தேவை ஈமான பலப்படுத்தும். ஈமான பலப்படுத்தும். மனைவியோட ஈமான பத்தி பேசணும், பிள்ளைகளோட ஈமான பத்தி பேசணும். நீங்க பேசல, ஈமான கூட்ட இல்ல, இருந்ததை விட பள்ளி மோசமாக மாறும். இஸ்லாம் அப்படியே கீழே போயிடும். குர்ஆன படித்தவர்கள், மார்க்கத்தை படித்தவர்கள் கூட குர்ஆன படிப்பதை ஓதுவதை வெறுப்பார்கள். மார்க்கம் பேசாத, குர்ஆன் பேசாத ஒரு காலம் வந்துடலாம். ஜும்மா ஓதுறதுக்கு கூட யாரும் இல்லை, பயம். ஜும்மா ஓதுறதுக்கு நாங்க ரெடி இல்லை, யாரையாவது போட்டு ஓதிக்கொள்ளும், நாங்க விலகிறோம், நாங்க ஒதுங்குறோம், நாங்க மௌனிகளாக இருக்க போகிறோம் என்ற ஒரு சமூகம் வரலாம். எங்களுக்கு மார்க்கம் பேச இயலாது. மார்க்கத்தை பேசினா அவன் ஏசுவான், இன்னைக்கு இவன் ஏசுவான், அவர் ஏசுவார், அவர் என்ன பிடிச்சிட்டு போயிடுவார். நான் மார்க்கம் பேச மாட்டேன், மௌனமா இருக்க போறேன். எனக்கு என் துனியாவுடைய விஷயம் எல்லாம் சரி, என் சாப்பாட்டு விஷயம் சரி, என் வாகனம் சரி, என் வீடு சரி, என் துனியாவுடைய எல்லாம் சரியாயிட்டு இப்ப நான் குர்ஆன் பேச மாட்டேன், மார்க்கம் பேச மாட்டேன், நான் சமூகத்தை விட்டு ஓரமாக போறேன், நான் ஏசி ரூம்ல மெதுவா தனி இருந்து தொழ போறேன் என்ற ஒரு சமூகம் பின்னால உருவாகும். ஈமான் இல்லட்டா ஈமான் துடிப்பு விடாது. எல்லாருமே ஓரமானால் என்ன நடக்கும்? எல்லாருமே ஓரமானால் என்ன நடக்கும்? அடுத்தது பள்ளிவாசலுக்கு தகுதியான இமாம் வரமாட்டார்கள், மிம்பர்களில் தகுதியானவர்கள் ஏறமாட்டார்கள், சமூகத்துக்கு மடையர்கள் தலைவர்களாக ஆக்கப்படுவார்கள், அறிவற்றவர்கள் சமூகத்தின் தீர்ப்பாளிகளாக மாறுவார்கள். அவர்களும் வழிகட்டி சமூகத்தையும் வழி கெடுப்பார்கள். அதனாலதான் ஒவ்வொரு முஸ்லிமுடைய வீடுகளிலும் ஈமானுடைய வார்த்தை பேசப்பட வேண்டும். நோயை தாரது அல்லாஹ், ஷிஃபாவை தாரதும் அல்லாஹ், மௌத்த தாரதும் அல்லாஹ், ஹயாத்தை தாரதும் அல்லாஹ், சிரிக்க வைக்கிறதும் அல்லாஹ், அழ வைக்கிறதும் அல்லாஹ். சிரிக்க வைக்கிறவன் அல்லாஹ், அழ வைக்கிறது ஷைத்தான் அல்ல. உயிரை தந்தது அல்லாஹ், மௌத்த தாரது ஷைத்தான் அல்ல. ஷிஃபாவை தாரது அல்லாஹ், நோயை தாரது ஷைத்தான் அல்ல. அனைத்தையும் செய்யறது அல்லாஹ். கேள்விப்படுறோமே, இந்த பிரயாண தடையான காலத்தில் வீடுகளில் சண்டை பிடிச்சி 150 பேர் ஹாஸ்பிட்டல்லையா, மனைவியும் கணவனும் சண்டை பிடிச்சு. பேப்பர்கள்ல நியூஸ்கள்ல ஏன் சண்டை வரணும்? ஏன் பிரச்சனை? ஈமானுடைய பேச்சு இல்லை வீடுகளில். ஈமானுடைய பேச்சு வேற பேச்சு மட்டும்தான். காலை சாப்பாடு, பிறகு பவுல் சாப்பாடு, பிறகு ராவ் சாப்பாடு, டீ என்ன, பிளேன் டீ என்ன, இதுதான் பேச்சு. பிரியாணி ஆக்குவோமா, அது செய்வோமா, வேற. ஈமானுடைய பேச்சு கணவன் மனைவிக்கு, பிள்ளைகளுக்கு இடையில உருவாக்கும். வீட்டில் உட்கார வைக்கணும், மக்ரிப தொழுதுட்டு பேசும், சுபக தொழுதுட்டு பேசணும். அல்லாஹ் நன்மாராயம் சொல்றான், எங்களுக்கு ஈமானுடையவர்களாக வாழுங்க. நபியோங்க சொன்னாங்க, குல் ஆமன்து பில்லாஹ் சும்மஸ்தகிம்,
ஈமான் கொண்டேன் என்று சொல்லுங்க, அதுல உறுதியா இருக்கு. என்ன பிரச்சனை வரட்டும், உலகம் ரெண்டா பெறலட்டும், ஈமான்ல மட்டும் விட்டு கொடுத்துடக்கூடாது. உலகம் ரெண்டா உடையத்தானே போகுது உலகம். எங்கட நம்பிக்கை அதுதானே. எங்கட நம்பிக்கை உலகத்துல வாழ்றதுக்கு வரலையே. நாங்க யாரும் வாழ வந்ததுண்டா பரவாயில்லை, உலகத்துல வாழ வந்தேன்னு சிந்தனை வந்தா பரவாயில்லை. வாழ வரலையே உலகத்துல நாங்க யாரும். நாங்க வந்ததே மௌத்தாகிறதுக்கு தானே. 150 வருஷம் வாழ்றதுக்கு வந்திருந்தா பரவாயில்லை, வாழு. நாங்க வந்ததே உலகத்தை விட்டு போறதுக்கு தான். ஆகவே போக முன்னால் எடுக்க வேண்டியது ஈமான். அல்லாஹ் நன்மாராயம் சொல்றான். என்ன நன்மாராயம்? இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹு ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وأبشروا بالجنة التي كنتم توعدون. யார் எங்களுடைய ரப் அல்லாஹ் என்று சொல்லி அதில் நிரந்தரமாக இருப்பார், அதான் தேவை. உற்றப்படாது. பாருங்க, பள்ளியெல்லாம் மூடியாச்சு, மௌலைமாரையும் காணல, குர்ஆனையும் காணல, எல்லாமே அழிஞ்சிருமோ? இல்லை, அப்படி அழியுமா? இஸ்திகாமத்தா இருக்கும், உறுதியா இருக்கணும். அல்லாஹ் சொல்றான், உறுதியா இருப்பீங்கண்டா ஒரு தீவில் ஒரு முஸ்லிம் கூட இருக்கலாம். சில நேரம் ஒரு தீவில் ஒரு முஸ்லிம். அவருடைய பாட்டில் அவர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தனி இருந்தாரா இல்லையா? ஈராக்ல வேறொத்தரும் இல்லையே, தனி ஒரு முஸ்லிம். எங்கட மனைவி முஸ்லிம், எங்கட பிள்ளை முஸ்லிம், மாமா முஸ்லிம், மாமி முஸ்லிம், தாத்தா முஸ்லிம், தங்கச்சி முஸ்லிம். நாங்க எவ்வளவு உறுதி அடையும்? அல்லாஹ் சொல்றான், உங்களோட மௌத்துடைய நேரம் வரைக்கும் உங்களுக்கு சந்தர்ப்பம். இந்த ஈமான பாதுகாத்து வச்சு கொள்ளும். எது வரைக்கும்? உங்களோட மௌத்து வரைக்கும். ததனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா, உங்களுடைய மௌத்துடைய நேரத்தில் நாம் மலக்குகளை இறக்குவோம். இம்ரான் பின் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு 15 வருடம் நோயாளியாகவே இருந்தான். ஆனால் ஈமான விடல். அந்த காலத்தில் மூலவியாதி, சில நோய்களுக்கு மருந்து கண்டுபிடிப்பாங்க, சில நோய்களுக்கு மருந்து இல்லை, நிரந்தர நோயாளி. எவ்வளோ சபரோட வாழ்ந்திருக்கும். இன்றைக்கு ஒரு நோயை கண்டதோட ஈமான் பறக்கு, ஈமான் பறக்குது. பேச்சியல பாரும், குஃப்ருடைய பேச்சு, நிஃபாக்குடைய பேச்சு, ஷிர்குடைய பேச்சு. ஒரு சோதனை வந்த ஏழ்மை ஒன்று வந்துச்சு. ஒழுங்கா வெள்ளிக்கிழமை இன்றைக்கு இறைச்சி திங்க கிடைக்கலையே, ஈமான் பறந்துட்டு. வளமையா இறைச்சி தின்றது வெள்ளிக்கிழமை, வளமையா கோழி தின்றது. இந்த வெள்ளிக்கிழமை மட்டும் பருப்பும் சோறும் ஏசுறது அல்லாஹ்க்கு போய். சின்ன ஒரு விடயத்துல ஈமான் இல்லாம போய். கொஞ்சம் நல்லா வாழ்ந்தோம், சொகுசா வாழ்ந்தோம், வெளியே சுத்தி வாழ்ந்தோம். இப்ப அல்லாஹ் வீட்டுள்ளுக்கு வாழுன்னு சொல்லிட்டான். இப்ப ஈமான் இழக்கிறதா? இழந்துடக்கூடாது. சக்கராத் வரைக்கும் இழந்துடக்கூடாது. அல்லாஹ் சொல்றான், உங்களுடைய சக்கராத்தில் ததனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா, மலக்குகள் இறக்குவேன். இம்ரான் பின் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு சக்கராத்ல முசாஃபா செய்கிறாங்க. இப்படி முசாஃபா செய்கிறாங்க. சொன்னாங்க, மனிதனும் இல்லையே, ஜின்களும் இல்லையே, பார்த்தா மலக்குகள். சக்கராத்ல மலக்குகள் முசாஃபா. ததனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா அல்லா தகாஃபு வலா தஹஸனு, பயப்படாதீங்க, சஞ்சலப்படாதீங்க. وَأَبْشِرُوا بِالْجَنَّةِ الَّتِي كُنْتُمْ تُوعَدُونَ, வாக்களிக்கப்பட்ட சொர்க்கம் இருக்குது. ஈமான்ல உறுதியார் இருப்போமா? இன்ஷா அல்லாஹ். என்ன பிரச்சனை வரட்டும், என்ன கஷ்டம் வரட்டும், கேள்விப்படுறோம் உலகம் ஒரு சைட்ல இருந்து வெடிச்சிட்டு வருதுதான், வரட்டும். எங்கட ஈமான்ல மாற்றம் ஏற்பட
அங்கிருந்து உலகம் வெடிச்சிட்டு வருதாம், பூமி வெடிச்சிட்டு வருதாம், வானம் உடைஞ்சிட்டு வருதாம். உடையதானே போகுது. ஸமாஉன் ஷக்கத் இதா ஸுல்ஸிலத்தில் அர்து ஸில்ஸாலஹா. வெடிச்சிட்டு வர ஈமான் கூடும். அப்படியே ஒவ்வொரு ஊரா அழிஞ்சிட்டு வருதாம். அல்ஹம்துலில்லாஹ், ஈமான் கூடும். அவன்தான் முஃமின். காலத்தின் தேவை மூமீன்களை உருவாக்கணும், ஈமான கூட்டணும். அதற்கான ரெண்டு வழிதான் சகோதர சகோதரிகளே. ஒன்று குர்ஆன். தஹஜ்ஜத்துக்கு எழும்பிட்டீங்க, சுபஹ்க்கு எழும்பிட்டீங்க, ஒரு ஜுஸு ஓதும், சத்தமா ஓதுங்க, பக்கத்து வீடுகளுக்கு கேட்கட்டும், அழுது ஓதுங்க குர்ஆனை. இரண்டாவது, மனைவி பிள்ளைகளை வைத்து வீட்டில் ஒரு அரை மணித்தியாலம், ஒரு 15 நிமிடம் ஈமானுடைய வார்த்தைகளை பேசுங்க. சண்டை வராது, பிரச்சனை வராது, சச்சரவுகள் வராது, ஹாஸ்பிட்டலில் போய் படுக்க தேவையில்லை, தற்கொலை தேவையில்லை, கல்யாணம் பிரிய தேவையில்லை. ஈமான கொடுத்தா இல்லைண்டா முழுதும் செய்யத்தான். எனவே எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஈமான் உள்ளவர்களாக வாழ்ந்து மரணிக்க நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வாயாக. அல்லாஹும்ம ஹப்பிப் இலைனல் ஈமான் வ ஸய்யின்ஹு ஃபீ குலூபினா வ கர்ரிஹ் இலைனல் குஃப்ர வல் ஃபுசூக வல் இஸ்யான். அல்லாஹும்ம ஜஅல்னா மினர் ராஷிதீன், அல்லாஹும்ம ஜஅல்னா மினர் ராஷிதீன். யா அல்லாஹ், ஈமானை விருப்பமுள்ளதாக ஆக்குவாயாக, அமல்களை அலங்கரித்து காட்டுவாயாக, பாவத்தை வெறுப்பாக்குவாயாக. யா அல்லாஹ், உனது நம்பிக்கையை கல்பிலே அதிகரிப்பாயாக. ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணிக்க தௌஃபீக் செய்வாயாக. காலை மாலை நீ இறக்கிய கலாமாகிய குர்ஆனை ஓதி ஈமானை அதிகரித்து வாழ தௌஃபீக் செய்வாயாக. நம்முடைய கடைசி வாரத்தை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு உயிர் பிரிய தௌஃபீக் செய்வாயாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.